இவ என்ன எப்ப பார்த்தாலும் அவங்கிட்டே போய் பேசிட்டு இருக்கா? ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கா? ஏன் நானும் சும்மா தான் இருக்கேன். என்கிட்ட வந்து டவுட்டை கேட்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் ஒரு முக லட்சணம் இருக்கணும் போல. அந்த முக லட்சணம் நம்மகிட்ட தான் இல்லையே. சரி, யாரு என்னனையும் போயிட்டு போறாவ, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன அருண், ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நோ தேங்க்ஸ்ங்க, என்னோட வேலையை நானே பார்த்துக்கிடுவேன். ஓகேங்க அருண், இப்படியே இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க சரிங்க, நான் இனிமே எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். சரி அருண், வரட்டா? சரிங்க சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த காலி பண்ணுங்க. ம், ம். நான் என்ன ஆசைப்பட்ட தர்ஷினிகிட்ட இப்படிலாம் பேசுறேன். நேத்திக்கு இவ போட்டோவை எடுத்து வச்சு வீட்டில் பார்த்ததுனால தர்ம அடி அப்பா கிட்ட. அடி வெளுத்துட்டாரு, விளக்குமார் கட்டே பிஞ்சு போச்சு. அப்பந்தான் முடிவெடுத்தேன், இனிமே இவகிட்ட பேசவே கூடாதுன்னு. இவாட்டன்னு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுகிட்டயுமே பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன்ப்பா. அப்பா நேத்திக்கு அடிச்ச அடி இன்னும் மேலெல்லாம் வலிக்குதுப்பா.